துளாராசிக்காரர்கள் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். தொழிலில் திடீரென்று வீட்டுக்கு போங்கள் என்று கூட சொல்லிவிடுவார்கள். ஆனாலும் சனியுடைய தாக்கம் தனிப்பட்ட தொழிலோ வேறு ஒரு நண்பர்கள் உதவியோ நம்மளிடத்தில் பணியாற்றியவர்கள் உதவியோ கிடைக்கும். எப்படியா இருந்தாலும் நம்மளை மேன்மைப்படையும். பழைய கடன்கள் பைசலாக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அவர்கள் சொல்வதை மனதாக பிரார்த்திப்பதும், குடும்ப ஒத்துமைக்கு முருகரை கும்பிடுவதும் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், மன அழுத்தம் அதீதமாக யோசித்து கொள்ள வேண்டும். வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகளும் நல்ல சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இன்னொரு வேலை, இன்னொரு தொழில், இன்னொரு உத்தியோகம், இன்னொரு படிப்பு கிடைக்கின்ற வரையில் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவது தேவையற்ற விஷயமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகளால் தேவையற்ற ஒரு மனக்கசப்போ தொந்தரவுகளோ ஏற்படுவது ஒரு மாதிரி பதட்டத்தை கொடுக்கும். எல்லாவற்றிலும் தூக்கி எறிந்துவிட்டு எது நடந்தாலும் அது நன்மைக்கு என்று நம்புவதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வைத்து கொள்ளாமல் இருப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும்.